ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கங்ஜோவோட காதுல ரத்தத்தை பார்த்ததும் ஹீரோக்குள்ள இருக்கிற சைக்கோ ட்ரிகர் ஆகி இவன் வெளியில வந்துடுறான். அந்த வயர்ஷன் ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பான் போல இருக்கு, கங்ஜோவை நான் உனக்காக தான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன், அவளை கொன்னுடு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இப்ப அவன் மண்டைக்குள்ள ஓடவும் அவன் ஒரு மாதிரி முழு சைக்கோவா மாதிரி கங்ஜோவோட கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி சந்தோஷமா அவ கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ பாவம் அங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரேடியோ மூலியமா கால் சென்டர்ல கனெக்ட் ஆகிருக்க பார்க்குக்கு இது எல்லாமே கேக்குது. ஒரு மாதிரி பயத்தோட திணறி டீம் லீடர் அப்படின்ற மாதிரி அவ உளறிட்டு இருக்கா. அது மட்டும் தான் அங்க பார்க்க கேக்குது. அவளுக்கு ஒன்னும் புரியல அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த சமயத்துல டீம் லீடர் அங்க வந்துடுறாரு. ரொம்ப தூரத்துல இருந்துதான் இந்த சம்பவத்தை பாக்குறாரா. அவர் அங்க இருந்துட்டே கத்துறாரு, டே டாங்கு கையை எடுறா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் கத்தனதுல கொஞ்சம் அந்த சைக்கோ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான் போல இருக்கு. நம்மளுடைய ஒரிஜினல் ஹீரோ வெளியில வந்துடுறான். அவன் கங்ஜோவை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி கோவத்துல அங்க இருக்கிற பெஞ்ச் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அவனுக்கே அவன் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. டீம் லீடர் வேகமா ஓடி வந்து பாக்குறாரு, கங்ஜோக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருக்கும் போதே சத்தம் கேட்டு மத்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அங்க ஓடி வந்துடுறாங்க. அவங்க யாருக்கும் இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி டீம் லீடர் வேகமா அவங்க கிட்ட போய் கங்ஜோவை யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க, உடனே ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, யார் அட்டாக் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை எல்லாம் கங்ஜோவை பாத்துக்க விட்டுட்டு நைஸா இவர் ஹீரோ மட்டும் கூப்பிட்டு அந்த பக்கமா வந்துடுறாரு. என்னடா இப்படி பண்ணிட்ட, யாராவது இதை பாத்திருந்தா என்ன ஆகுறது, கங்ஜோ உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஜூங்கியும் கிம்மும் கான்டாக்ட் பண்ணி இங்க நாங்க ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், அது நாம தேடி வந்த அந்த வயர்ஷன் ஃபுஜியாமா கோச்சியோட டெட் பாடி தான், அவன் சூசைட் பண்ணிட்டானா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்னு தெரியல, தூக்கு கயிறில் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டு டீம் லீடர் ஷாக் ஆகுறாரு. ஆனா ஹீரோ முகத்துல எந்த ஒரு ஷாக்கும் இல்ல. மேபி அவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு இவன் அந்த வயர்ஷன் கிடையாதுன்னு சொல்லி. இங்க கங்ஜோவுமே ஒரு மாதிரி நடந்த எதையுமே நம்ப முடியாம நின்னுட்டு இருக்கும்போது டீம் லீடர் ஹீரோ கூப்பிட்டு அங்க வராரு. நான் கொஞ்சம் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் நிக்கிறா. அவன் திரும்பி இவளோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். டீம் லீடர் தான் இருந்துட்டு சரி நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப கங்ஜோ கேக்குறா, இந்த ஃபுஜியாமா கோச்சி அவனுக்கு 20 வயசா இருக்கும் போது மீகோவோட கொலை கேஸை ரீஓபன் பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான். அப்ப அவன் உங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணிருக்கான், இது உண்மையா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அவன் குனிஞ்சத்தல நிமிராம நின்னுட்டு இருக்கான். எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். உங்களை தான் கேக்குறேன், இது உண்மையானு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கரெக்ட் மாதிரி கேக்குறா. அப்பவும் அவன் பதில் சொல்லாமே நின்னுட்டு இருக்கானா. அப்ப அது உண்மைதான் இல்ல, அவன் சொன்ன மாதிரி அந்த மீகோ பொண்ணு கொலை பண்ணது நீங்க தான் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப வருத்தத்தோட கேக்குறா. அப்பவும் அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். இந்த காரணத்துக்காக தான் அந்த ஃபுஜியாமா கோச்சி இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இருந்து அந்த பேங்க் ஜேசுவை வச்சு இதனாலதான் அவன் உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் அப்படிதானே, இதுக்கப்புறம் நீங்க இந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாது, உங்களை நான் எல்லா டியூட்டில இருந்து ரிலீவ் பண்றேன், உங்களுடைய போலீஸ் பேட்சையும் கண்ணையும் ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றாளா. என்னால அவனை பிடிக்க முடியாதுன்னா வேற யாராலையுமே அவனை பிடிக்க முடியாது, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அந்த பேங்க் ஜேசுவை விட ரொம்ப மோசமானவன், என்னால மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கானா. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியல, நான் நீங்க பண்ணதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற எவனோ பண்ணதை பத்தி சொல்லி டாபிக்க மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவ கோவமா கத்திக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் டிடெக்டிவ் யாங் வேற ஒரு பிளாக்குக்கு தேடி போனார் இல்லையா, அங்க எவனோ ஒருத்தரோட டெட் பாடி கிடக்குது போல இருக்கு. அதை பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றாரு, இங்க ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான், மேபி ஃபுஜியாமா கோச்சியோட கூட்டாளியா இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் கிட்ட ஒரு பேக் நிறைய பணமும் இருக்கு, இவனை ஒயரை வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவும் கங்ஜோ அங்க இருந்து போயிடுறான். ஃபாரன்சிக் டீம் அந்த ஃபுஜியாமா கோச்சியோட டெட் பாடியையும் அந்த இடத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு பாய்சன் பாட்டிலுமே கிடைக்குது. அது வந்து ரேட் பாய்சன். இதை வச்சுதான் இந்த ஃபுஜியாமா கோச்சியை கொலை பண்ணிருக்காங்க. இவன் சூசைட் எல்லாம் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம இவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த கில்லரை ஒயரை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப கிம் ஓடி வந்து ஒரு விஷயம் சொல்றான், செத்து போன இந்த 2 பேத்தோட ஃபிங்கர் பிரிண்டையுமே நான் ஜப்பான் போலீஸ் கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த வெள்ளை முடிக்காரன் ஃபுஜியாமா கோச்சி தான், அது கன்ஃபார்மா தெரியுது. அங்க பின்னாடி இறந்து போய் கிடந்தவன் ஒரு யாக்குசா, அவனோட பேரு சசாக்கி, அவனோட பேக்ல இருந்து எனக்கு ஒரு பென் டிரைவ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவ் லேப்டாப்ல போட்டு காமிக்கிறான். அதுல ஜாப்பனீஸ் விவிஐபி லிஸ்ட், கொரியன் விவிஐபி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 லிஸ்ட் இருக்கு. இது என்ன லிஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், மேபி இது அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்ல மெம்பரா இருக்கிறவங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜாப்பனீஸ் விவிஐபி பத்தி இவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனா கொரியன் விவிஐபி லிஸ்ட ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி லெவல்ல இருக்கிற ஆட்களா வேற இருக்காங்க. அதுலயும் வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லவங்க, மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்ல மனுஷன் அப்படின்ற போர்வையில் இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த வெப்சைட்ல மெம்பரா இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. என்னடா நடக்குது இங்க, நம்ம கையில எதுவும் பண்டோரா பாக்ஸ் மாட்டிக்கிச்சா அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் யாரும் வாயை திறந்து இதை பத்தி வெளியே பேசிடாதீங்க, வாய்க்கு ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஜூங்கி நோட் பண்றான், கங்ஜோ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு கங்ஜோ அப்படின்னு கேட்டா, நான் கால் சென்டருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குனு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோமே அவளை சோகமா பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப டிடெக்டிவ் யாங் இருந்துட்டு நம்ம இந்த கேஸை நல்லபடியா முடிச்சிட்டோம், எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோ பாட்டுக்கு கங்ஜோ பின்னாடியே கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் அவங்க பாட்டுக்கு இவனை கண்டுக்காம கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இவன் இங்க வந்து கங்ஜோ கார்ல ஏறி போறத சோகமா தள்ளி நின்னு பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். அப்ப டீம் லீடர் வந்து பேசுறாரு, டேய் வித்தியாசமா நடந்துக்காதரா, யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. அந்த ஃபுஜியாமா கோச்சி உண்மையான வயர்ஷன் கிடையாது, அங்க வேற
வேற எவனோ ஒருத்தன் இருந்தான், அவன் வேணும்னே தான் அந்த பொம்மையை வச்சு கங்ஜோவை டார்கெட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம போன சீசன்ல கங்ஜோக்கு பாம் பிளாஸ்ட் ஆனப்பவும் அவன் அங்கதான் இருந்தான். இன்னைக்கு அந்த பிளாக் ஹோல் கிளப்ல இந்த ஃபுஜியாமா கோச்சி அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கும், அவனும் அங்கதான் இருந்திருக்கான். நான் தான் தப்பா இந்த ஃபுஜியாமா கோச்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நடந்த சம்பவம், அந்த விவிஐபி லிஸ்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இமேஜின் பண்ணதை விட ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் இன்னைக்கு நடந்த மாதிரி மறுபடியும் எப்பயாவது நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கி எடுத்து என்ன ஷூட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பல்ல உடைச்சிருவான், என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் பாட்டுக்கு அங்க இருந்து சோகமா கிளம்பி போடுறான். இவர் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. போன சீசன்ல அவன் நல்லவனா இருந்தப்போ சைக்கோன்னு சொல்லி அவனை திட்டிகிட்டே இருந்தாரு. இந்த சீசன்ல அவன் சைக்கோன்னு தெரிஞ்சுமே அவனுக்காக அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க கால் சென்டர்ல எல்லாமே இந்த ஃபுஜியாமா கோச்சி இறந்ததோட வயர்ஷனோட கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜின்னுக்கு நம்ம ஜூங்கி கால் பண்றாரு. டேய், நம்ம டீம்ல இருக்க எல்லாரும் கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்துல ட்ரிங்க் பண்றதுக்காக வந்திருக்காண்டா. பாஸும் வேற கூட இல்ல, நம்ம டீம் நீங்க 2 பேர் இல்லாத கம்ப்ளீட் ஆகாதுல்ல, அதனால பார்க்கு கூப்பிட்டுட்டு வா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் கங்ஜோவுமே ரொம்ப சோகமா காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காளா. அப்போ டீம் லீடர் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கறத. ஆனா ஹீரோவுமே அவனுக்குள்ள பெரிய போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்கான், அவன் மான்ஸ்டரா மாறிட கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்போது நாமளே அவனை கைவிட்டுட்டா எப்படி அப்படின்ற மாதிரி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதை பார்த்துட்டு இவ அங்கேயே உட்காந்துட்டு தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இவளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சைபர் கிரைம் ஆபீசர் ஹான் வயர்ஷனை பிடிக்கிறதுக்காக தான் கோல்டன் டைம் டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்தான். வந்த வேலை தான் இப்ப முடிஞ்சு போச்சுல. அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபுஜியாமா கோச்சி இறந்து போனதுனால வயர்ஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப போறான். பார்க்கும் ஜின்னும் தான் வந்து அவனை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பார்க் கேக்குறான். ஜாயின் பண்ணிக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா இவனுக்கு அது பிடிக்காதே, எப்ப பார்த்தாலும் என்னையே நோட்டம் விட்டுட்டு இருப்பானே அப்படின்ற மாதிரி ஹான் ஜின்ன பார்த்து சொல்றானா. நான் ரொம்ப பிஸிப்பா, அந்த வேலையில நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் நடந்த விஷயங்கள் எல்லாம் கமிஷனர்கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அவருக்கு அந்த லைட்டரோட சத்தம் கேக்குது, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற சத்தம். உடனே இவருக்கு ஏன் இந்த சத்தம் கேக்குது, கங்ஜோக்கு மட்டும் தானே கேட்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுறாதீங்க. சத்தம் ரொம்ப தெளிவா பக்கத்துல இருந்து கேக்குது. யாரும் அங்க இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாக்குறாரு. ஆனா அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இவருக்கு இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் எல்லாம் தெரியாது இல்லையா, அதனால அதை கேஷுவலா விட்டுடுறாரு. கமிஷனரை போய் பார்த்து இவங்க கண்டுபிடிச்ச அந்த விவிஐபி லிஸ்ட் பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாரு. இவங்க எல்லாம் அந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்ல மெம்பரா இருக்காங்க. ஸ்னஃப்லிம், பாடி பார்ட்ஸ், அப்புறம் மர்டர் வெப்பன் இது எல்லாமே அவங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் இன்ஃபார்ம் பண்றாரு. அதை கேட்டுட்டு கமிஷனர் சிரிக்கிறாரு. யோ, இதுல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியுதா, இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா, எவனோ வேணும்னே பொய்யா இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கான் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன், இருந்தாலும் நம்ம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்க பேர் கூட எல்லாம் எதுவும் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரு. சரி பண்ணலாம், முதல்ல நான் இதை ஹெட் குவார்டர்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டிஸ்பாச் டீம்ல இருக்கிற ஜூங்கி, கிம், அப்புறம் டிடெக்டிவ் யாங் 3 பேரும் ட்ரிங்க் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிடெக்டிவ் யாங்ஸ் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த கங்ஜோவுக்கு கழுத்து நெரிச்சு யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இடத்துக்கு வந்த டிடெக்டிவ்ஸ் ஹீரோ தான் ஒருவேளை அதை பண்ணிருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த சந்தேகத்தை இப்ப டிடெக்டிவ் யாங் இங்க சொல்லவும் ஜூங்கி ஒரு மாதிரி கோவப்பட்டுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோ எதுக்காக கங்ஜோவோட கழுத்தை போட்டு நெரிக்க போறான், எவனோ எதையோ சொன்னான்றதுக்காக நீ வந்து இதை சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கோவமா கத்தி விட்டுறாரு. என்னதான் அப்படி நடந்திருக்காதுன்னு நம்ம நம்பினாலும் ஆனா நம்ம ஒரு விஷயத்த ஹானஸ்டா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹீரோவோட நடவடிக்கைகள் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கிம் சொல்றான். இங்க பாரு, அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் சரியாயிடுவான், சீக்கிரமாவே சரியாயி பழையபடி வந்துருவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூங்கி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்க்கும் ஜின்னும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் வீட்டுல உட்காந்துட்டு அவன் கையவே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் கையெல்லாம் நடுங்குது. அவன் கங்ஜோவோட கழுத்தை நெரிச்சான் இல்லையா, அந்த சம்பவத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க, கண்ணெல்லாம் கலங்கி ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். 8 மாசத்துக்கு முன்னாடி இவன் ஜப்பானுக்கு போனான் இல்லையா, ஆக்சுவலா இவன் எதுக்காக ஜப்பானுக்கு போயிருப்பான் அப்படின்னா, சின்ன வயசுல உண்மையிலேயே நடந்த விஷயம் எதுவும் இவனுக்கு ஞாபகம் இல்ல. இவன் வந்து சைக்கோவா மாறும் போதெல்லாம் என்ன நடக்கும்ன்றது இவனுக்கு ஞாபகம் இருக்காது போல இருக்கு. இப்பவுமே கடைசியில அந்த டீம் லீடர் கத்துனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு நிமிஷம் கான்சியஸ் வந்திருக்கும் இல்லையா, அப்போ கங்ஜோவோட கழுத்தை அவன் நெரிச்சிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது மட்டும் தான் இப்பவுமே ஞாபகம் இருக்கு. அதே மாதிரிதான் சின்ன வயசுலயுமே இவன் மீகோவை கொலை பண்ண விஷயம் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்ல. அதான் அவன் கங்ஜோ கிட்டயுமே சொல்லியிருப்பான். அப்ப எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல, அந்த பொண்ணு செத்து போய் கிடந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லி இருந்திருப்பான். ஆனா என்னைக்கு கங்ஜோக்கு பாம் பிளாஸ்ட் ஆனிச்சோ அன்னைக்கு அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஷாக்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த மீகோன்ற பொண்ணை இவன் தான் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான், காதையுமே கட் பண்ணி இருந்திருக்கான். அந்த விஷயம் ஞாபகம் வரவும் தான் இவன் நேரா கிளம்பி ஜப்பானுக்கு போயிருந்திருக்கான் போல இருக்கு. இவன் தான் அந்த விஷயத்த பண்ணனா அப்படின்றது அவங்க அப்பாவுக்குமே தெரிஞ்சிருக்கு. பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக வேணும்னே அவர் பழியை ஏத்துட்டு அவர் ஜெயிலுக்கு போயிருந்திருக்காரு. இல்ல தப்பு பண்ணது நான் தான், நான் இதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் அங்க போய் நின்று யோசிச்சுட்டு இருந்திருக்கான். இப்போ பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சுட்டே கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான். கண்ணாடிக்குள்ள இவரோட அந்த சைக்கோ பர்சனாலிட்டி தெரியுது, வெளியில நார்மல் பர்சனாலிட்டி நின்னுட்டு இருக்கு. நீ என்ன யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, உன் கையில இருக்கிற டாட்டூவை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நீ யாருங்கிறத உன்னால மறுக்க முடியாது, இதுதான் உண்மை, நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்க கங்ஜோவை காமிக்கிறாங்க. அவங்க த்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு
பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்குமே அங்க ஹீரோ அவ கழுத்தை போட்டு நெரிச்ச சம்பவம் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவளால மைண்ட்ஃபுல்லா எக்ஸசைஸ் கூட பண்ண முடியல, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கா. அப்ப அவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஹீரோ இவளோட கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருந்தாலையா, அப்போ இவனுக்கு மேல இருந்துட்டு அந்த ஒயர் ஷூன் இவங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறத இவ நோட் பண்ணி இருந்திருக்கா. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாலை காமிக்கிறாங்க. ரொம்ப அமைதியா இருட்டா இருக்கு. அந்த ஹாலுக்கு நடுவுல ஒரு பெரிய டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிள சுத்தி வெறும் மெழுகுவர்த்தியாலேயே அலங்காரம் பண்ணி இருக்கு. எவனோ ஒருத்தன் நின்னுட்டு அங்க இருக்கிற மெழுகுவர்த்தியெல்லாம் இந்த ஒயர்ஷன் வச்சிருப்பாங்க, ஒரு கோல்டு கலர் லைட்டர், அதை வச்சுதான் அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கையில அந்த டாட்டூமே இருக்கு. அந்த ஒயர்ஷன் கையில இருக்கும் இல்லையா, அந்த டாட்டூ. இதெல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுது அந்த ஒயர்ஷன் தான் இங்க நின்னுட்டு இருக்கான்னு சொல்லி. நார்மல் கெட்டப்ல நின்னுட்டு இருக்கான் போல இருக்கு. அவ்வளவு பெரிய டைனிங் டேபிள்ல இவன் உண்டினா தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்கத்துல காவலாளிங்க மாதிரி 2-3 பேர் அந்த அன்னியன் கெட்டப்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் முதல் முறையா இவனோட ஃபேஸையே ரிவீல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இவன் முகத்தை காமிக்கவே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறாங்க. அப்ப அப்படியே அவனுக்கு பின்னாடி ஒரு வெட்டிங் போட்டோ இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த வெட்டிங் போட்டோல ஹஸ்பண்டா நின்னுட்டு இருக்கிறது என்னமோ இந்த ஒயர்ஷன் தான். ஆனா அவனுக்கு பக்கத்துல ஒய்ஃபா நின்னுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல. ஜப்பான்ல ஃபர்ஸ்ட் இந்த ஒயர்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட் எக்கிகோவை கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் நின்னுட்டு இருக்கா. இவன் அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட ஹஸ்பண்ட் போல இருக்கு. இவனே அவனோட பொண்டாட்டியை கொலை பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவ செத்து போனதுக்கு அப்புறமா அவளோட டெட் பாடி எடுத்து வச்சுட்டு உட்காந்து தேம்பி அழுத மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே காமிச்சிருந்திருப்பாங்க. உனக்கு யாரு இப்படி ஒரு கொடுமையான வழியை கொடுத்தாங்களோ அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிப்பேன், அவனுக்கு இதை விட அதிகமான நான் வழியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குலுங்கி அழுத மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அப்ப முகத்தை காமிக்கல, இப்பதான் அவனோட முகத்தை காமிக்கிறாங்க. அது அவன் தான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் நமக்கு லாஸ்ட் எபிசோட்ல ஓஜின் அப்படின்னு சொல்லி ஒரு பணக்கார பையனை காமிச்சாங்க. அவனோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல பதுங்கி இருக்கிறதையும் காமிச்சாங்க இல்லையா. இப்போ அந்த அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க பையன் தான் போன எபிசோட்லயே செத்து போயிட்டான் இல்லையா. என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சாவு நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான். அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் பாக்ஸோட வாயை ஓபன் பண்றான். அதுக்குள்ள வெட்டப்பட்ட ஒருத்தரோட கை இருக்குது. இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பா சாவு வராது, என் மகன் மாதிரி நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்தாலே நல்லா தெரியுது இவன் அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்ல இருந்து இவன் அந்த பாடி பார்ட்டை விலைக்கு வாங்கி இருந்திருக்கான். இவன் பேசுறத வச்சு பார்க்கும்போது இவனுங்க அந்த பாடி பார்ட் எல்லாம் விலைக்கு வாங்குறது ஏதோ ஒரு மூட நம்பிக்கைக்காக தான் வாங்குறானுங்க போல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம சாகாம இருப்போம், நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மூட நம்பிக்கையில தான் இவனுங்க இதெல்லாம் வாங்கி வைக்கிறானுங்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கமிஷனர் தான் வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் சொல்லியிருப்பாரு இல்லையா, நான் ஹெட் குவார்டர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணணும், அது வரைக்கும் எல்லாரும் வாய மூடிட்டு இருங்க, இந்த லிஸ்ட்டை பத்தி வெளியில யார்கிட்டயும் பேசிடாதீங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே நியூஸ்ல இந்த ஃபுஜியாமா கோச்சியை பத்தியும் அவனோட அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்டை பத்தியும் அதுல இருக்க இந்த கொரியாவோட விவிஐபி லிஸ்ட் மெம்பர்ஸ் பத்தியும் எல்லாமே தெளிவா சொல்லிடுறாங்க. இது எப்படி வெளியில வந்துச்சுன்னே தெரியல. கமிஷனர் கங்ஜோவையும் டீம் லீடரையும் கூப்பிட்டு வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. எப்படி இது வெளியில போச்சு, நான் தான் சொன்னேன் இல்லையா இது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப கங்ஜோ சொல்ற எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு சார், கோல்டன் டைம் டீம் இந்த கேஸை இதோட முடிச்சுக்கிறோம், அதோட மட்டும் இல்லாம நாங்க எங்க டீம் லீடர் ஹீரோவை நாங்க எங்க டீம்ல இருந்து நாங்க இதோட வெளியே அனுப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டு டீம் லீடர் ஷாக் ஆடுறாரு. ஏன்னா இவர் முதல் நாள் ராத்திரி தான் கங்ஜோக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, நாம தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணணும், அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. இப்ப அவன் என்னன்னா அவனை வேலையை விட்டு தூக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனை வேலைக்கு வச்சுக்க சொல்லி நான் சொல்லவே இல்லையம்மா, அவனை வேலைக்கு சேர்த்துக்கணும்ன்றது உன்னோட முடிவு, இப்ப அவனை வச்சுக்கிறதா வேணாமான்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் வேற சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. இங்க டீம் லீடர் கேட்கிறாரு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க அங்க இருந்து வெளியில வரும்போது ஹீரோ கமிஷனர் ஆபீஸ்க்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். கமிஷனர் நேரா அவங்கிட்ட போய் உன்னோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவர் பேசுறதுல இருந்தே புரியுது கங்ஜோ இவனை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டான்றது. நேரா கங்ஜோ கிட்ட போய் கேட்கறான், நான் தான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் என்னோட தப்புக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி, அதுக்குள்ள எதுக்காக அவசரப்படுற, உனக்கே நல்லா தெரியும் இந்த கேஸ் இன்னும் முடியலன்னு சொல்லி, அப்புறம் ஏன் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற, நான் கிரிமினல் அப்படிங்கறதுனாலயா அப்படின்ற மாதிரி கேட்கறானா. ஆனா இவன் என்ன சொன்னாலும் கங்ஜோ அவனை ஏத்துக்கிற மாதிரி ஐடியாவிலே இல்ல. அவனை வேலையை விட்டு தூக்குறது தான், இதுவே நான் உனக்கு கொடுக்குற ஒரு சான்ஸ் தான், நீ உன்னோட தப்புக்கான தண்டனையை நீயே ஏத்துக்கிறேன்னு சொன்னலையா, அதுக்காக நான் கொடுத்த வாய்ப்பா நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. டீம் லீடர் தான் பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்த பாக்குறாரு. கங்ஜோ நான் சொல்றது கேளு, நீ அதிகமா நம்பின உன்னோட ஒரு கொலைக்கு உனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுவங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கேஸ்ல அவன் இருக்க வேண்டியது அவசியம், அவனுக்கு தான் இந்த கேஸை பத்தி இன்னும் நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது அவனை ஏன் நீ வெளியே அனுப்பணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரா. இங்க பாருங்க சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பிரஸ் பீப்பிள் எல்லாம் காவ காத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுஜியாமா கோச்சியோட மர்டரை பத்தி தெரிஞ்சு போச்சு. இப்ப நாம அவங்க கிட்ட சொன்னாலும் சொல்லனாலும் ஃபுஜியாமா கோச்சி யாரு என்னங்கறத டாப் டு பாட்டம் அவங்களே தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ யாருங்கிறதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் ஹீரோவா தான் இருப்பான். இவன் சொன்னாலையா என்னோட தப்புக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி, அதுக்கான வாய்ப்பே அவனுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ நான் எடுத்த முடிவு தான் அவனுக்கும் நம்மளோட டீமுக்கும் நல்லது, நான் 2 பேத்தோட நல்லதையும் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு புரியுது கங்ஜோ, ஆனா நீ அவனை டீம்ல இருந்து தூக்குறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிற, அவன் அந்த கல்பிரட்டை தேடுறது நிறுத்திடுவான்னு நினைக்கிறியா, கண்டிப்பா மாட்டான். அவன் இந்த டீம்ல இருக்கிற வரைக்கும் லீகலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கல்பிரட்டை தேடுவான். ஆனா நீ மட்டும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் எல்லா இல்லீகல் வழியையும் ஆபத்தான வழியையும் யூஸ் பண்ணி அந்த கல்பிரட்டை தேட பார்ப்பான். அது நல்லதுக்கு இல்ல கங்ஜோ.
கங்ஜோ, அதனாலதான் அவனை வேலையை விட்டு தூக்காதன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவனை டிடெக்டிவா என் கண் பார்வைக்கு கீழேயே வச்சுக்கிறது மட்டும்தான் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரே வழின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் கங்ஜோவை சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கங்ஜோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெசேஜ் வருது, உங்களுடைய காது டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுற, எந்த பதிலுமே சொல்லவே இல்ல. இவ்வளவு நாளா இந்த ஒயர் ஷோனை பத்தியும் அந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்டை பத்தியும் வெளியே யாருக்குமே தெரியாம இவங்க ரகசியமா தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் பிரஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால வேற வழி இல்லாம கமிஷனர் பிரஸ் பீப்பிள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இவங்களுக்கு தான் ஆல்ரெடி பேங்க் ஜேசுவை பத்தியும் அவனோட டாக்டர் ஃபேபர் வெப்சைட்டை பத்தியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? இவங்களுக்கு ஹெட் தான் இந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட். அதுல ஸ்னஃப்லிம்ஸ் விக்கிறது, மனுஷங்களோட பாடி பார்ட்ஸ் விக்கிறது, மர்டர் வெப்பன்ஸ் விக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஹெட் தான் இந்த ஃபுஜியாமா கோச்சி அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கமிஷனர் சொல்லிடுறாரு. அப்ப இவங்க எல்லாருமே கங்ஜோ சொன்ன மாதிரி இந்த ஃபுஜியாமா கோச்சிக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், அவன் எதுக்காக ஹீரோவை டார்கெட் பண்ணான் அப்படின்ற மாதிரியும், இந்த விவிஐபி லிஸ்ட்ல இருக்கிறவங்க நிஜமாலுமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா, இதுல பாடி பார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதிரி மலுப்புற மாதிரி பதில் சொல்லிட்டு அங்கிருந்து நைஸா கலந்துட்டு வந்துடுறாரு. தெளிவா எதையும் சொல்லவே இல்ல. இப்படி இந்த விஷயம் எல்லாம் பிரஸ்க்கு லீக் ஆனதுக்கு காரணமே நம்ம டிடெக்டிவ் யாங் தான். முதல் நாள் ராத்திரி நாங்க ட்ரிங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காந்து அவர் டீமோட ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ இந்த டிடெக்டிவ் யாங்கோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரஸ்ல வேலை பாக்குறானாமா. அவன் போன் பண்ணி கேஷுவலா பேசுற மாதிரி எல்லா விஷயத்தையும் கறந்துருக்கான். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணா சார் எதையும் பத்திரிகையில எழுத மாட்டேன்னு சொல்லி, அதனாலதான் சார் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கானா. டீம் லீடர் எல்லாம் கடுப்பாடுறாரு. நீ எல்லாம் டிடெக்டிவ்னு வெளியே சொல்லாதரா, நான் உன்ன ப்ரொபேஷன்ல போடுறேன், இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு கேஸையும் விசாரிக்க கூடாது, ஆபீஸ்லயே உட்காந்து ரிப்போர்ட் எழுதுற வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுடுறாரு. இவங்க இந்த கேஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி அந்த கமிஷனர் சொல்லியிருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட கேஸோட சம்பந்தப்பட்டவன் தான் இந்த ஃபுஜியாமா கோச்சி, அதனால அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க போல இருக்கு. அதை ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவை ஒரு ஒயரை வச்சுதான் அந்த ஒயர் ஷூன் கொலை பண்ணா அப்படின்றது ரிப்போர்ட்ல இருந்திருக்கும் இல்லையா? அவங்களை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண அதே ஒயர் தான் இப்ப இந்த ஃபுஜியாமா கோச்சியோட பேக்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு டிடெக்டிவ் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல சார், அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோக்கு 2வது தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு, ஆனா ஹார்ட் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு அவர் ஷாக் ஆடுறாரு. இது ஹார்ட் மிஸ் ஆகுதா, இதையும் வித்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் ஜூங்கியும் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. டிவில இந்த நியூஸ பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஜின் ரொம்ப சந்தோஷமா ஓடி வரான். இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணதுக்காக நம்மளுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷமா இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, எங்க நம்ம ஹீரோவை காணோம் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவர் அந்த பிளாக் ஹோல் கிளப்போட ஓனரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்றாரு. அவர் எதுவும் சொன்னாரா அப்படின்ற மாதிரி சந்தேகமா கேக்குறனா. நீ என்னடா ஒரு மாதிரி 2 நாளாவே ஒரு மாதிரியா சுத்திட்டு தெரியற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்பெல்லாம் அவர் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோ அந்த பிளாக் ஹோலோட ஓனரை பிடிச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். கூட கிம் இருக்கான். அவனோட ஸ்டைல்ல போட்டு அடி உதன் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபுஜியாமா கோச்சி உன் கிளப்புக்கு நேத்து வந்தான், அது உனக்கு நல்லா தெரியும். அவன் யார பார்க்க வந்தான், எதுக்காக உன் கிளப்போட பாத்ரூம்ல ரகசிய வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க, என்ன வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ போட்டு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல எதுவும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அதுக்கப்புறம் வழி தாங்க முடியாம சொல்லிடுறான். சார் சத்தியமா அந்த கிளப்புக்கு நான் ஓனரே இல்ல சார், வெறும் பினாமி சார், நானு உண்மையான ஓனர் வேற ஒருத்தர் சார், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது யாருன்னு சொல்லுடா அப்படின்னு போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றான், அந்த ஓஜினோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கான் இல்லையா, அவன் தான் உண்மையான ஓனரே. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுஜியாமா கோச்சி அவனை பாக்குறதுக்காக தான் அன்னைக்கு கிளப்புக்கே வந்தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கங்ஜோ அவளுடைய ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அவளுடைய காது நல்ல கண்டிஷன்லயே இல்ல, அவளால தொடர்ந்து ஹை ஃப்ரீக்வன்சியை கேட்டுக்கிட்டே இருந்தானா கூடிய சீக்கிரம் அவளுடைய காது கேட்காம போயிடும். அதனால உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய காதுகளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பி போறா. டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை அங்க சேர் மேலே வச்சுட்டு போயிடுறா. அதை அந்த பக்கமா வந்த ஒரு ஆள் அதை எடுத்து பார்த்துட்டு அதுல எழுதியிருக்க டேப்லெட்டோட பேரை படிச்சுட்டு, இது காதுல கேட்கிற ரிங் சத்தத்துக்காக சாப்பிடுறது தானே, உங்களுக்கு காதுல ரிங் சத்தம் கேக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவ திரும்பி பார்த்துட்டு யார் ராய்மா அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஆமான்ற மாதிரி தலையசைக்கிறாளா. எனக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு, நானும் இதே டேப்லெட்டை தான் சாப்பிட்டேன், அதனாலதான் இதை நான் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காதுல எப்பெல்லாம் இந்த மாதிரி ரிங் சத்தம் கேக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய 2 உள்ளங்கையும் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே அந்த சூட்டோட கொண்டு போய் உங்களுடைய காதுல வச்சு கொஞ்ச நேரம் ஒத்தடம் விடுங்க. அதுக்கப்புறம் காதை உள்பக்கம் வெளிப்பக்கம் மெதுவா ஸ்லோ மோஷன்ல அப்படி மடிச்சு எடுத்தீங்கன்னா உங்க காது சீக்கிரமாவே அந்த ரிங் சத்தம் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு நார்மலா பழையபடி கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையா சாஃப்டா கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு சரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவ்வளவு நேரமா இவங்கிட்ட பேசினவன் யாரு என்னன்றது முகத்தையே காமிக்கல. முகத்தை காமிக்காமையே அவன் பேசினதை காமிச்சிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவன் நடந்து போயிட்டு இருக்கான். கங்ஜோ நின்னு அவனையே பாத்துக்கிட்டு இருக்கா.
ஹீரோ அந்த கிளப்போட ஓனரை விசாரிச்ச விஷயங்கள் எல்லாம் வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் உண்மையான கிளப்போட ஓனரே கிடையாது. அந்த பணக்கார பையன் ஓஜினோட அப்பா சேர்மன் ஓ தான் அந்த கிளப்புக்கு உண்மையான ஓனரே. இவன் வெறும் பினாமி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஃபுஜியாமா கோச்சி அந்த கிளப்புக்கு வந்ததே இந்த சேர்மன் ஓவை பாக்குறதுக்காக தான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஆனா அவன் எதுக்காக சேர்மன் ஓவை பார்க்க வரணும்? அவன் வச்சிருந்த அந்த விவிஐபி லிஸ்ட்ல சேர்மன் ஓவோட பேர் இல்லவே இல்லையே. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி டீம் லீடர் கேக்குறாரு. அதுதான் சார் எனக்கும் தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாலே இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கனா. அப்புறம் நான் கங்ஜோ கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ மனசு மாறுற மாதிரியே தெரியல. உன்னை அவளோட டீம்ல எடுத்துக்கிற மாதிரியும் தெரியல. நீ அவளை தப்பா எடுத்துக்காத. அவளுக்குன்னு ஃபேமிலி மெம்பர் யாருமே கிடையாது. அவ இந்த கோல்டன் டைம் டீம் தான் தன்னோட ஃபேமிலியாவே நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போது இந்த டீம்ல அவளுடைய முதல் பார்ட்னர் பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். ரெண்டாவது பார்ட்னரும் செத்து போயிட்டான். மூணாவது பார்ட்னரான நீ இப்படி இருக்க. அது அவளை கொஞ்சம் பர்சனலாவே பாதிச்சிருச்சு. அதனாலதான் அவ எதையும் ஈஸியா எடுத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரா. எனக்கு அவங்களோட சிச்சுவேஷன் புரியுது சார். ஆனா அந்த கல்பிரேட் என்ன மட்டும் டார்கெட் பண்ணல, அவன் கங்ஜோவையும் சேர்த்து தான் டார்கெட் பண்ணிருக்கான். அதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ டீம் லீடருக்கு கோச்சி அப்படிங்கிற ஒரு முன்னாள் குற்றவாளி ஒருத்தன் கால் பண்றான். அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதான், அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கான். ஏய் எப்படிரா உன்னெல்லாம் நம்பி எந்த பொண்ணுரா உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரி டீம் லீடர் கேக்குறாரு. ஆமா சார், நான் இப்ப தப்பு பண்றதெல்லாம் நிறுத்திட்டேன் சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் எனக்கு கார் வாஷ் பண்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியாவே கொடுத்தா. என் அபார்ட்மெண்ட்லயே நான் ஒரு கார் வாஷ் பண்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இப்போ 2 வருஷமா அந்த பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்களை நேர்ல மீட் பண்ணி நான் பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போன்லயே பத்திரிகை அனுப்பி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. காலை கட் பண்ணிட்டு இங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த கோச்சிக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. அவன் மேல கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸாவது ஃபைல் ஆகி இருக்கும். அவன்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பாரு இப்ப திடீர்னு ஆளே வேற மாதிரி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி இங்க டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த கோச்சின்றவனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு கிளினிக் வெளியே தான் உட்கார்ந்துருக்கான். அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டா அந்த கிளினிக்ல ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு அங்க உள்ளதான் இருக்கா. அந்த பொண்ணோட பேரு கங்மி. இவன் வெளியில அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்றான். ஆனா அந்த பொண்ணு காலை எடுக்கவே இல்ல. உடனே அந்த கிளினிக்ல வேலை பார்க்குற யாரோ ஒரு நர்ஸ்க்கு கால் பண்றான். என்னாச்சு மேடம், என் கேர்ள் ஃபிரெண்ட் கங்மிக்கு ஆபரேஷன் இந்நேரம் முடிஞ்சிருக்கணுமே, அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா, இன்னும் ஆபரேஷன் முடியலையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல சார், கங்மிக்கு ஆபரேஷன் நடக்கவே இல்ல. அவங்களுக்கு ஆல்கஹால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அதனால நாங்க கொடுத்த அனஸ்தீசியாவை அவங்க உடம்பு ஏத்துக்கவே இல்ல. அதனால நாங்க ஆபரேஷனை தள்ளி வச்சிட்டோம் சார். அவங்க இங்கதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இருங்க நான் உங்க கிட்ட பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போய் ஒரு ரூம் ஓபன் பண்றாங்க. ஆனா அங்க அந்த பொண்ணு இல்ல. அவங்க கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. கிளம்பி போயிட்டாளா? அது எப்படி அவ என்கிட்ட சொல்லாம கிளம்பி போக முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்புறம் அது என்ன அவளுக்கு ஆல்கஹால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? அவளுக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ஆல்கஹால் ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் போல இருக்கு. இந்த பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. ஆனா இவங்க ஆல்கஹால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால அனஸ்தீசியா வேலை செய்யல அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க, அவ என்ன விட்டுட்டுலாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கோச்சி சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கங்மிங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் இங்க இருந்து போறேன், நீ என்ன தேடாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இதை பார்த்ததே இவனுக்கு பைத்தியம் பிடிக்காத குறையா இருக்கு. இல்ல இந்த மாதிரி எல்லாம் அவன் எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்க தான் என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ரூமா தேடிட்டு அவன் ஒரு மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அந்த டாக்டர் எங்க, அவன் தான் என் கேர்ள் ஃபிரெண்ட கடைசியா செக் பண்ணான், அவன் தான் என்னமோ பண்ணிட்டான் என் கங்மியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டா அவனும் இந்த நர்ஸ் சொன்ன அதே கதையை தான் சொல்றான். இல்ல நீங்க எல்லாம் என்னமோ பண்ணிட்டீங்க, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு போனவ இப்ப எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜா, அதுவும் நேர்ல பார்த்து கூட சொல்லாம மெசேஜ் அனுப்பிட்டு அவ பாட்டுக்கு எங்கே போக முடியும், நீங்க தான் என்னமோ என் கங்மியை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ஜிக்கல் நைஃப் அங்க இருக்கும், அதை எடுத்து அந்த டாக்டரை போய் குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த ஆள் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் அந்த நர்ஸ் அங்க இருந்து வெளில ஓடி வந்து எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிடுறா. இந்த மாதிரி கோச்சின்னு ஒருத்தன் எங்க டாக்டரை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் மேடம், அவன் கையில சர்ஜிக்கல் நைஃப்லாம் வேற வச்சிருக்கான், அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் எங்க ஆபரேஷனுக்காக அட்மிட் பண்ணிருந்தான், அந்த பொண்ணுக்கு அனஸ்தீசியா வேலை செய்யல, அதனால நாங்க ஆபரேஷனை தள்ளி போட்டுட்டோம், அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி போயிட்டா, ஆனா அவன் நாங்க தான் என்னமோ பண்ணிட்டோம்னு சொல்லி அவன் எங்களை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அங்க ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி சொல்றா. உடனே இந்த கோட் 0 கேஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. கிம் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி போய் ஒரு கோட் 0 கேஸ் வந்திருக்கு சார், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா கங்ஜோ தான் இவன டீம்ல இருந்து தூக்கிட்டால, எப்படி போக முடியும், அதனால ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே உட்கார்ந்துருக்கானா. உடனே டீம் லீடர் தான் இருந்துட்டு எங்க 2 பேத்துக்கும் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க மீதி இருக்கிற ஆட்களை வச்சு இந்த கேஸ பாத்துக்கோங்க, இவன் நாளைக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா எந்திரிச்சு ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த டிடெக்டிவ் யாங் அவனுமே கிளம்பாம உட்கார்ந்தே இருக்கான். ஜூங்கி பார்த்துட்டு ஏன்டா நீ வரலையா அப்படின்னு கேட்டா என்ன ப்ரொபேஷன்ல வச்சிருக்காங்க, நான் ரிப்போர்ட் எழுதுற வேலையை மட்டும் தான் பாக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றானா. உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. ஜூங்கி, கிம், ஹீரோ 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக. இங்க கால் சென்டர்ல அந்த கோச்சி அப்புறம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கங்மி அப்புறம் அந்த டாக்டர் 3 பேத்த பத்தின டீடைலையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த கோச்சி ஒரு முன்னாள் கிரிமினல்னு தெரிய வருது. கங்மி ஒரு சாதாரண பொண்ணு தான். அந்த டாக்டர் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், அவன் தீக்காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல 20 வருஷமா டாக்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்து சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருந்திருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வருது. இதை கேட்டதும் ஜின் சொல்றான், மேடம் இதை கேட்ட உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான கேஸ் ஞாபகம் இல்ல, 3 மாசத்துக்கு முன்னாடி
ஒரு கப்பல் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் முட்டி வலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் ஏதோ தப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா, அதனால எனக்கு சைடு எஃபெக்ட் ஏதோ வந்துருச்சு, எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி ஏமாத்தி பணம் பறிக்க பார்த்தாங்க இல்லையா. கிட்டத்தட்ட இந்த கேஸும் அந்த கேஸும் ஒரே மாதிரியே இல்ல, இவங்களும் பணம் பறிக்கிற கூட்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றான். அதுக்கேத்த மாதிரியே இவங்க செக் பண்ணி பார்த்ததுல இந்த கோச்சியோட கிரிமினல் ரெக்கார்ட்ல அவன் இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அந்த பொண்ணு கங்மிக்கு இப்ப நிறைய கடன் இருக்குன்னு தெரிய வருது. பணத்துக்காக இவங்க அந்த வேலையை பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுதா. இவ உடனே அந்த நர்ஸ் கிட்ட விசாரிக்கிறா, அவங்க எதுக்காக இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணோட முகம்லாம் நல்லா தான் மேடம் இருந்துச்சு, ஆனா அவளோட கண்ணத்திலயும் கழுத்துலயும் பெரிய தீக்காயம் தழும்பு இருந்துச்சு, சின்ன வயசுல ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றா. அந்த டாக்டரும் அந்த தழும்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரி பண்ணிடலாம், ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியானது, கிட்டத்தட்ட 1 to 2 மணி நேரம் வரைக்கும் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், தயவு செஞ்சு இவளோட முகத்தை சரி பண்ணிடுங்க, ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த தழும்போட அவ கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிறத நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா, அதனால அவளை எப்படியாவது சரி பண்ணிடுங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த கோச்சியும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சர்ஜரியும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பிட்டு இவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் அந்த நர்ஸை கூப்பிட்டு கேக்குறான், மேடம் ஹாஸ்பிட்டல்னா சாதாரணமாவே நிறைய சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, இது என்ன உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேமராவை கூட காணோம், தப்பா எடுத்துக்காதீங்க, இப்பெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்துற வேலையெல்லாம் பாக்குறாங்க இல்லையா, டிவில எல்லாம் நியூஸ்ல பாக்குறேன்ல, அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா, ரொம்ப எல்லாம் சந்தேகப்படாதீங்க சார், அப்படிலாம் எதுவும் இங்க தப்பா நடக்கல, இது புது ஹாஸ்பிட்டல் சார், நிறைய எக்யூப்மெண்ட் வர வேண்டி இருக்கு, வந்த எக்யூப்மெண்ட்மே இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கு, கேமரா என்ன இன்ஸ்டால் பண்ணல சார், நாங்க சீக்கிரமே இன்ஸ்டால் பண்ணிடுவோம், நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லி இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த நர்ஸ் இப்ப கங்ஜுக்ட சொல்றா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள சிசிடிவி கேமரா இல்ல சரி, வெளியே எங்கேயாவது இருக்கணும் இல்லையா, அதை வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த கங்மி அவ பாய் ஃப்ரெண்டோட அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற ரெக்கார்டு இருக்கு, ஆனா அங்க இருந்து அந்த பொண்ணு வெளியில வந்த மாதிரியே தெரியல, இவங்க அந்த பொண்ணு வெளியில போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியில வந்த ரெக்கார்டே எதுவும் இல்ல. சரி, அந்த பொண்ணோட போன் சிக்னல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட போன்ல இருந்து சிம் கார்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் லாஸ்ட் லொகேஷன் காமிக்குது. எக்ஸாக்ட்டா இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த போன்ல இருந்து சிம் கார்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ டவுட் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் மேல வந்துருச்சா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கங்ஜு அங்க போய்கிட்டு இருக்க டிஸ்பாச் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல ஜூங்கி ஹீரோவோட பேரை சொல்லிடுறான். எது ஹீரோவா, அவனை எதுக்காக உங்க கூட கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. இதை கேட்டதும் ஹீரோ இருந்துட்டு, டிடெக்டிவ் ஜூங்கி, நான் இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆயிக்கல, இந்த கேஸை நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரியுது, ஆனா என்ன பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லையா. அதனால ஜூங்கி சமாளிச்சுட்டு ஓகே இன்னைக்கு இந்த கேஸ்க்கு நான் தான் டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது பெட்ரோல் டீம், இந்த டிஸ்பாச் டீம் எல்லாரும் போறாங்க. ஹீரோ முன்னாடி போகாம ஒப்புக்கு சப்பானி மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் கோல்டன் டைம் டீமுக்குள்ள வரும்போது இவன் இதே மாதிரி தான் ஒப்புக்கு சப்பானியா கடைசியில வந்துட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இப்பவும் வரான். அந்த டாக்டரோட ரூம் கிட்ட போனதும் ஜூங்கி சொல்றாரு, இது ரொம்ப சிம்பிளான கேஸ் தான், ரொம்பலாம் இழுக்காது, சீக்கிரம் சால்வ் ஆயிடும், அதனால நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. அவன் கத்தி எடுத்து டாக்டரோட கழுத்துல வச்சுட்டு இருக்கான். டேய், உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போயிருக்காடா, சிசிடிவி கேமரா வீடியோ எங்க கிட்ட இருக்குடா, இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா பொய்யா காமிக்கிறாங்க. என்னது வெளியில போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கண்ட்ரோல மிஸ் பண்ணி இந்த பக்கம் வரானா, அப்ப டக்குன்னு அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சார், நான் முன்னாள் குற்றவாளிங்கிறதுனால நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, என்ன நம்புங்க சார், இந்த டாக்டர் தான் என் கேர்ள் ஃபிரெண்ட் என்னமோ பண்ணிட்டான், தயவு செஞ்சு கங்மியை காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் கத்தி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே அவனை கண்டுக்கவே இல்ல. இவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு வராங்க. ஹீரோ அமைதியா நின்று அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவன் பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த டாக்டர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப காமா நின்னுட்டு இருக்கான். ஒருத்தன் அவனை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சு கொலை பண்ணிடுவேன்ற ரேஞ்சுக்கு மிரட்டிட்டு இருந்திருக்கான். அதுல ஒரு சின்ன பதட்டமா தான் அவனோட முகத்துல தெரியணும்ல, ஆனா அவன் ரொம்ப காமா இருக்கான். அதுவே இங்க ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே அந்த டாக்டரும் போயிடுறான். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ சந்தேகப்பட்டு அந்த டாக்டரோட ரூம்குள்ள போய் பாக்குறான். இந்த ஹாஸ்பிட்டல்ல மறைவுக்கு வந்து ஸ்கிரீன் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்களே, அது அங்க ஒரு ஓரமா இருக்கு. அந்த ஸ்டாண்ட போய் நகர்த்தி விட்டுட்டு பாக்குறான். அந்த இடத்துல கீழே நிறைய ரத்தம் ஊத்தி கிடக்குது. மேல ஏதோ ஒரு பாக்ஸ்ல இருந்து ரத்தம் சுட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருக்கு. இவன் உடனே அவனோட ரேடியோ ஆன் பண்ணி, இந்த டாக்டர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் ரூம்குள்ள இருக்கிற சானிடைசர் பாக்ஸ்ல இருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். இதை இங்க வெளியே இருக்க டிஸ்பாச் டீமும் கேட்டுடுறாங்க. அங்க கால் சென்டர்ல இருக்க கங்ஜோவுமே கேக்குறான், இவன் எங்க இருந்து பேசுறான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ யோசிச்சுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியலாம் இல்ல, இன்னும் ஒரு சீன் இருக்கு. நமக்கு கடைசியா ஒரு எண்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. கங்ஜோ ஹாஸ்பிட்டலுக்கு அவளுடைய காதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக போனப்போ ஒருத்தன் திடீர்னு வந்து அவளுடைய காதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்திருப்பான் இல்லையா, அவன் யாரா இருக்குன்னு இந்நேரம் நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அது யாருங்கறதான் இப்ப காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த வயர் ஷுன்னே தான். கங்ஜோ கிட்ட பேசிட்டு அங்க இருந்து திரும்பி போகும்போது அவன் வழக்கம் போல அந்த லைட்டரை தட்டிக்கிட்டே தான் போறான். ஆனா இந்த சத்தம் கங்ஜோக்கு கேட்கலையா இல்ல அவ கவனிக்கலையான்னு தெரியல. அவன் ஒரு மாதிரி லைட்டரை தட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேனல்ல இருக்க பழைய சீரீஸ் எல்லாம் யாராவது இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சாரி, நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாத்தையும் யூடியூபே தூக்கிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 4 சீரீஸ் அவங்க தூக்கி இருந்தாங்க. நேத்து ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீரீஸ கொத்தா தூக்கிட்டாங்க. கைதி, ரூக்கி, டிடெக்டிவ், ரீகால் தி மெமரி, அப்புறம் டீலக்ஸ் டாக்ஸில சீசன் 1 சீசன் 2 சீசன் 3ல 2 எபிசோடு தான் போட்டேன்.
அதையுமே எல்லாம் மொத்தமா தூக்கிட்டாங்க. நான் வேணா கொஞ்ச நாள் கழிச்சு இதையெல்லாம் திரும்ப ரீஎடிட் பண்ணி அப்பப்ப கேப் கிடைக்கிற டைம்ல வெறும் போட்டோஸ் மட்டும் வச்சு கதையை சொல்லி நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹை பெயின் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.